அடுத்த sum exercise 1.1ல second sum. Let a is equal to 1, 2, 3 and b is equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா aங்கிற செட் கொடுத்திருக்காங்க, bங்கிறது xல கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்கும்னா x is a prime number less than 10. 10க்கு கீழ இருக்க prime numbers எழுதணும். அப்படின்னா 2, 3, 5, 7 இதெல்லாம் தான் prime numbers. Find a cross b and b cross a. Given that சொல்யூஷன் எழுதலாம். கிவன்ல வந்து a bயும் கொடுத்திருக்காங்க. அடுத்து a cross b equal to aங்கிற செட் 1 2 3 அப்புறம் bங்கிற செட் 2 3 5 7. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த முத 1 வச்சு இங்க இருக்க 4 எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது 2 வச்சு இந்த 4ஐயும் பண்ணணும். அப்ப 2, 3, 2, 2, 2, 5, 2, 7. அடுத்தது 3 வச்சு இந்த 4 எலிமெண்ட்டையும் பண்ணணும். அப்ப நான் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது b cross a கண்டுபிடிக்கணும். அப்ப b cross a equal to 2, 3, 5, 7 into 1, 2, 3. அப்படின்னா 2 வச்சு அந்த 3 எலிமெண்ட்டையும் பண்ணணும். அடுத்து 3 வச்சு இது, 5 வச்சு இது, 7 வச்சு இது. அப்ப நான் 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளவுதான் இந்த சம் முடிஞ்சு. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது ஒரு 2 மார்க் தான் பார்க்க போறோம். அது வந்து எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம். இஃப் b cross a equal to அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டாங்க. அதுல find a and b. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இருக்கு. அதாவது b cross a ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம a cross bங்கிறத கொடுத்துட்டு நம்ம ab கண்டுபிடிச்சோம். இப்போ b cross a இருக்கனால இதில் ஃபர்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் b அப்படின்னு எடுத்துக்கணும், செகண்ட் இருக்க எலிமெண்ட் எல்லாம் a அப்படின்னு எடுத்துக்கணும். ஃப்ரம் b cross a all the first element belong to the set b and all the second element belongs to the set a. அப்படி எடுத்தோம்னா இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -2ம் 0ம். அப்போ b is equal to -2, 0 அப்புறம் 3. அடுத்து a அப்படிங்கிறது வந்து செகண்ட் எலிமெண்ட். அப்ப 3, 4. அப்ப a is equal to 3, 4. Hence a equal to 3, 4 and b is equal to -2, 0, 3. அடுத்தது ஒரு 5 மார்க். இந்த 5 மார்க்ல 3 சப்டிவிஷன் இருக்கு. இதுல 3த்துல 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3ஐயும் கூட கொடுக்கலாம். இது வந்து எக்ஸசைஸ் 1.1ல 6th சம். Let a is equal to x belongs to whole number such that x less than 2. அப்புறம் b is equal to x belongs to natural number such that 1 less than x less than or equal to 4. அப்புறம் c வந்து 3, 5. Verify that verify that a into b union c equal to a into b union a into c. அடுத்த செகண்ட் ஒன் a into b intersection c equal to a into b intersection a into c. Third one a union b into c is equal to a into c union b into c. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். given that given வந்து a அப்படிங்கிறது x belongs to whole number x less than 2. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹோல் நம்பர்னா 0லேருந்து எடுக்கணும். அப்போ less than 2 அப்படின்னா 0, 1. அப்போ a is equal to 0, 1. அடுத்தது b x belongs to natural number. அதாவது எப்படி இருக்கும்னா 1 less than x less than or equal to 4 equal to அப்படின்னா என்னென்ன வரும்னா 2, 3, 4. b equal to 2, 3, 4. அடுத்து c அதிலே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 3, 5. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a into b union c equal to a into b union a into c. ஃபர்ஸ்ட் இதை ப்ரூவ் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை முதல் எடுக்கிறோம். அப்போ b union c ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ b union c என்ன இருக்குன்னா b equal to 2, 3, 4 இருக்கு. c வந்து 3, 5 இருக்கு. யூனியன்னா அந்த ரெண்டு சென்டர்ல இருக்க எல்லாமே எடுத்து எழுதணும். அப்போ 2, 3, 4, 5. b union c is equal to 2, 3, 4, 5. அடுத்து a into b union c equal to aங்கிற செட் 0, 1 into 2, 3, 4, 5 b union c. இப்போ 0 வச்சு ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்டையும் எழுதிடணும். அடுத்து 1 வச்சு 4 எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அதுலேருந்து a into bன்னு எடுக்கிறோம். a into b is equal to aங்கிற செட் 0, 1 into 2, 3, 4 bங்கிற செட். அப்போ 0 வச்சு 2, 3, 4 அதை இன்ட்டு பண்ணிட்டு அடுத்து 1 எடுத்து
1ல் 2 3 4 இதை இன்ட்டு பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது a இன்ட்டு சி, அதே மாதிரி a இன்ட்டையும் சி மல்டிப்ளை பண்ணி போட்டுடுறோம். 0,3 0,5 1,3 1,5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது a இன்ட்டு பி யூனியன் a இன்ட்டு சி. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ரெண்டையும் நம்ம யூனியன் எடுத்தோம்னா நம்மளுக்கு 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 0,5 1,5 அப்படின்னு நம்மளுக்கு யூனியனில் கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு இங்கே மார்க் பண்ணியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அவங்க கூட வெரிஃபை பண்ண சொன்ன ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி, பி அப்படிங்கிறது செட்டுக்குள்ள 2 3 4 இருக்குது, சிக்குள்ள 3 5 இருக்குது. இன்டர்செக்ஷனாக ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கிற எலிமெண்ட் மட்டும் சேர்த்து எழுதணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3. அப்புறம் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி, ஏங்கிறதுல 0 1 இருக்குது, பி இன்டர்செக்ஷன் 3 மட்டும் இருக்குது. இப்போ 0,3 1,3 அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிடும். அது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதுல இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா 0,3 இருக்குது, அப்புறம் 1,3 இருக்குது. வேறு எதுவுமே ரெண்டுத்துலேயும் காமன் எலிமெண்ட்டே கிடையாது. அப்போ இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்து ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி ஈக்குவல் டு 0,3 1,3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃப்ரம் 1 and 2 1 ஈக்குவல் டு 2. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு A into B intersection A into C. It's proved. அடுத்த sum A union B into C equal to A into C union B into C. First A union B கண்டுபிடிக்கணும். அப்படின்னா A union B equal to 0 1 2 3 4. அதை into C பண்ணணும். Cங்கிறது 3,5 1 2 3 4 5. இந்த 5யும் வச்சு 3,5வையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 0 வச்சு 3,5 1 வச்சு 3,5 2 வச்சு 3,5 இப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒரு செட்டு கிடைக்கும். அதை வந்து ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது A இன்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டு B இன்ட்டு சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 ஈக்குவல் டு 2 இருக்கும். அப்போ A யூனியன் B இன்ட்டு சி ஈக்குவல் டு A இன்ட்டு சி யூனியன் B இன்ட்டு சி. இது வந்து 5 மார்க் கொஷனில் 1ஐயும் கொடுக்கலாம் 3யும் கொடுக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1.1ல் 7th சம். இது ஒரு 5 மார்க் கொஷின் தான். let A equal to the set of all natural number less than 8, B equal to the set of all prime number less than 8, C the set of even prime number. Verify that A intersection B into C equal to A into C intersection B into C. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் A into B minus C equal to A into B minus A into C. இப்போ சொல்யூஷன் எழுதலாம். கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற செட் எப்படி இருக்கும்னா நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும், அது வந்து லெஸ் தென் 8ஆக இருக்கணும். அப்போனா 1 2 3 4 5 6 7. அடுத்து பிங்கிற செட் வந்து செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர், பிரைம் நம்பர்ஸில் லெஸ் தென் 8ஆக இருக்கணும். பிரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7 இதுதான் லெஸ் தென் 8ஆக இருக்கிறது. அதுக்கப்புறம் சிங்கிற செட்டு வந்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர், அது இந்த இருக்க பிரைம் நம்பரில் ஈவன் பிரைம் நம்பர் 2 மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். அதனால இந்த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் வந்து 2. இப்போ ஏங்கிற செட் 1 2 3 4 5 6 7, பிங்கிற செட் 2 3 5 7, சிங்கிற செட் 2. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி ஈக்குவல் டு ஏ இன்டூ சி இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி எடுக்கிறோம்னா 2 3 5 7 கிடைக்கும். ஏன்னா ஏங்கிறதுல நம்ம நேச்சுரல் நம்பர் எடுத்திருக்கோம், அதில் 1 to 7 வரை எல்லாமே வரும். நம்ம அதுக்குள்ளே இருந்து தான் ப்ரைம் நம்பர் 2 3 5 7 எடுத்திருக்கோம். அப்போ நான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2 3 5 7. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டூ சி.
அப்போனா 2 3 5 7 இன்ட்டு 2 அது எப்படி எழுதணும்னா 2, 2 அடுத்து 3யை வச்சு 3, 2 5யை வச்சு 5, 2 7யை வச்சு 7, 2 இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்து a இன்ட்டு c ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 இன்ட்டு 2 அந்த 7 எலிமெண்ட்டை வச்சு 2 பண்ணி எழுதணும்னா 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 அடுத்து அதே மாதிரி b இன்ட்டு c கண்டுபிடிக்கிறோம். அப்போ a இன்ட்டு சிக்கும் b இன்ட்டு சிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அப்படின்னா a இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் b இன்ட்டு சி ஈக்குவல் டு இதில் என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்க்குறோம். 2, 2 காமனாக இருக்குது. அடுத்து 3, 2 காமனாக இருக்குது. அடுத்து 5, 2 7, 2 இந்த 4 எலிமெண்ட் காமனாக இருக்குது. அதனால இதை செகண்ட் ஈக்குவேஷன் செட்டில் எழுதி செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. 2, 2 3, 2 5, 2 7, 2 so 1 equal to 2. Therefore a intersection b into c equal to a into c intersection b into c. Hence it is proved. அடுத்து செகண்ட் ஒன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா a into b minus c equal to a into b minus a into c. இதே போல தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். நான் சும்மா கிளான்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் அதை ரிவிஷன் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் a into b minus cல a minus b minus c கண்டுபிடிக்கணும். b minus c எப்படி கண்டுபிடிக்கணும்னா b is equal to 2 3 5 7 c வந்து 2. இதில் b minus c எப்படி இருக்கும்னா 2 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு மிச்சது எல்லாத்தையும் எழுதினோம்னா அதுதான் b minus c. அதாவது b minus c equal to 2 3 b minus c equal to 3 5 7 இதை வந்து a ஓட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து a கிராஸ் b a கிராஸ் c நம்ம கண்டுபிடிச்சது இருக்கும். அதுல இருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதை ஈக்குவேஷன் 2ன்னு மார்க் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலான்னு பார்த்து ஆன்சர் எழுதுங்க. இதை வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க.